படி லோன் அப்ளிகேஷனில் லோன் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ப்ரொசீஜர் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இவங்க லோன் கொடுக்குறது கிடையாது. இந்த படி லோனுக்கு கீழே நிறைய ஆர்பிஐ அப்ரூவ்ட் லெண்டிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களும் நிறைய ஆர்பிஐ அப்ரூவ்டு லோன் அப்ளிகேஷனும் இவங்க கீழே பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. நம்மளோட டேட்டாவை இவங்க அப்ளிகேஷனில் என்ட்ரு பண்ணதும் நமக்கான பெஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணி கொடுக்குறது தான் இந்த படி லோன் அப்ளிகேஷனோட வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஆஃபர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒவ்வொரு லோன் அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி லோன் என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லோன் என்கொயரி லிஸ்ட்டும் அதிகமாகும். அது மாதிரியே நம்மளோட சிபில் ஸ்கோரும் ஒவ்வொரு வாட்டி லோன் அப்ளை பண்ணக்கூடிய டைம்லேயும் 5லேருந்து 10 புள்ளி வரைக்கும் குறையும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் ஆஃபரை ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா லோன் என்கொயரி லிஸ்ட்டும் கம்மியாகும். அது மாதிரி சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படுறதும் தவிர்க்கலாம். படி லோன் அப்ளிகேஷனில் யாரெல்லாம் லோனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சுக்கக்கூடியவங்களும் 15,000லேருந்து 20,000க்கும் கம்மியாக சேலரி வாங்கக்கூடியவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். 20,000க்கு மேலே இருக்கக்கூடியவங்க நல்ல என்பிஎஃப்சியில் ப்ரைவேட் பேங்க்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். ஸோ கம்மியாக சேலரி வாங்கக்கூடியவங்க, கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா வச்சுக்கக்கூடியவங்க, இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்க எனக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இது. முக்கியமான எலிஜிபிலிட்டி உங்களுடைய வயசு 21 தொடங்கி அதிகபட்சம் 65 வயசுக்குள்ளே இருக்கணும். கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே 10,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம் உங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து. தவணை காலம் குறைந்தபட்சம் 6 மாதம் தொடங்கி அதிகபட்சமாக 5 வருஷம் வரைக்கும் கூட போட்டுக்க முடியும். ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகபட்சமாக லெண்டிங் பார்ட்னரை பொறுத்தும் இல்லை நீங்கள் லோன் அப்ளை பண்ணக்கூடிய நிறுவனத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 4% ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இப்போ தவணை கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 6 மாதத்தை தொடங்கி 1 வருஷத்துக்குள்ளே ஏதாவது செக் பவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. இப்போ எப்படி படி லோன் அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதும் ஓடிபி வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே எடுத்துக்கும். அதுக்கப்புறமா லோட் ஆகி இந்த பேஜில் வந்து நிற்கும். லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு 50,000க்கு மேலே என்ட்ரு பண்ணாதீங்க. அடுத்த பேஜில் பர்சனல் லோன் வேணுமா பிஸ்னஸ் லோன் வேணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து பர்சனல் லோனை சூஸ் பண்ணுறேன். சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா ஸ்டூடெண்ட்டானு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆப்ஷனில் போய் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு சூஸ் பண்ணதுனால என்ன ப்ரொஃபஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், ஸ்கில்டு ஒர்க்கர் இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக டெய்லி வேஜஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் சின்னதாக கடை மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், ஸ்கில்டு ஒர்க்கர் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கு கீழே ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட பேன் கார்டு நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் ரெசிடென்ஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுமா, சொந்த வீடா இல்லை வாடகை வீடா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கரண்ட் அட்ரஸில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பின்கோடும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் மந்த்லி இன்கம் கேட்டிருக்கிறாங்க. மந்த்லி இன்கம் ஆவரேஜாக உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே செலக்ட் ஒரு பேங்க், எந்த பேங்க்கில் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் கிரெடிட் கார்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து நோ கொடுத்துக்கோங்க. கிரெடிட் கார்டு தேவை அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டை எஸ்ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவாங்க. அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் படி லோன் ஆப்புக்கு வந்து ரேட்டிங் கொடுக்க சொல்லுவாங்க. இதை வந்து ஜஸ்ட் டிஸ்மிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. அடுத்த பேஜில் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்ச நேரம் லோட் ஆகும். உங்களோட சிபில் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜும் வந்திருக்குது. எங்கள் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா எங்களோட லெண்டிங் பார்ட்னர்ஸ் யாராச்சும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லோன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு கீழே ஒரு லிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட லோன் ஸ்டேட்டஸையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். சிபில் ஸ்கோர் செக் பண்ணி என்னோட சிபில் அடிப்படையில் 2 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமாக ப்ரிஃபர் லோன் ஆப்பில் வந்து லோன் வாங்கிக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேபி இதில் வந்து வேறு பார்ட்னர் இருக்கலாம், இல்லை வந்து படி லோனே லோன் கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டால் போதும். படி லோன் ஆப்பில் நீங்கள் ஃபில்டர் பண்ண இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம், இதை விட பெட்டராக எனக்கு என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக அந்த படி லோன் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணுங்கள்.
அப்ளிகேஷனை மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜ்க்கு வந்ததும் இந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணுவாங்க. நம்மளோட சிபில் ஸ்கோரை ஆல்ரெடி செக் பண்ணிட்டாங்க. நம்மளோட சிபில் ஸ்கோருக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி பாப்அப் மாதிரி வரும். மணி வியூவிலேருந்தும் ஒரு 15,000 ரூபாய் இமீடியட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பெஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.